காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி 6,22,338 வாக்குகள் பெற்று 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றார். அவரது அண்ணன் ராகுல் காந்தி கூட 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தார். இதன் மூலம் பிரியங்கா காந்திக்கு தனிப்பட்ட முறையில் மக்களிடையே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று கூட கூறலாம். இந்திரா காந்தியின் தோற்றம் பிரியங்கா காந்திக்கு இருப்பதால் கூட அவருக்கு இத்தகைய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றே கருதப்படுகிறது. இதையடுத்து நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் அவர் இனி இந்திரா காந்தியின் ஆளுமையை ஓரளவாவது வெளிப்படுத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் குழந்தை குடும்பம் என அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த பிரியங்கா காந்தி 2007ஆம் ஆண்டு முதல் தேர்தல் பிரச்சார களத்தில் இறங்கினார். இந்திரா காந்தியின் சாயல், கைத்தறி புடவையில் இந்திராவின் தோற்றம் போன்றவை பிரியங்கா காந்திக்கு பிளஸ் பாயிண்டுகளாக மாறின. 1999ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அளித்த ஒரு பேட்டியில், நான் தெளிவாக இருக்கிறேன், அரசியல் என்னை ஈர்க்கும் விஷயம் அல்ல, மக்கள்தான் என்னை ஈர்க்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான எதையும் என்னால் அரசியலில் இல்லாமலேயே செய்ய முடியும் என்று பிரியங்கா காந்தி கூறியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் இந்திரா காந்தியின் தோற்றத்தை கொண்ட பிரியங்காவை களமிறக்க காங்கிரஸ் முடிவு செய்ய பிரியங்காவும் களமிறங்கினார். வயநாட்டில் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றியும் பெற்றார். இதன் மூலம் காங்கிரசின் வெற்றி முகமாக அவர் முன்னிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தோற்றம் மட்டுமே இந்திரா காந்திக்கு கிடைத்த செல்வாக்கு பிரியங்காவுக்கும் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. இரும்பு மங்கை என போற்றப்பட்ட இந்திராவின் ஆளுமை, துணிச்சல், போர்க்குணம், அரசியல் வியூகம், அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் விதத்திலான செயல்பாடு, துணிச்சலான முடிவுகள் ஆகியவைதான் இந்திராவை ஒரு உலக அளவில் ஆளுமை மிக்க தலைவராக உருவாக்கியது. உணர்ச்சி வசப்பட்டு இந்திரா காந்தி எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். விரிவான திட்டமிடல் அதன் பின்னணியில் இருக்கும். வங்கதேசம் என்ற நாட்டை உருவாக்கியது, பாகிஸ்தான் மீது போர் தொடுத்த போது அமெரிக்கா அதற்கு ஆதரவாக களமிறங்கிய போது உடனடியாக சோவியத் யூனியனுடன் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். இதனால் அமெரிக்கா பின்வாங்கியது. இத்தகைய விரிவான திட்டமிடல் அவரது ஆளுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை மௌனிக்க வைத்தார் இந்திரா காந்தி. ஆனால் பிரியங்கா உணர்ச்சி வசப்பட்டு தமிழக அரசுக்கு தெரியாமலேயே சிறைக்கு சென்று நளினியை சந்தித்ததும், ஈழத்தில் போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் காங்கிரசுக்கு தமிழகத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்திரா காந்தி சம்பாதித்து வைத்திருந்த மாபெரும் செல்வாக்கு மலமளவென சரிந்தது என்பதையும் நினைவுகூர வேண்டியிருக்கிறது. அதேபோல் பொற்கோவிலில் இருந்து காலிஸ்தான் அறிவிப்பை தீவிரவாதி பிந்திரன்வாலி வெளியிடப் போகிறார், உடனடியாக அதனை அங்கீகரித்து பாகிஸ்தான் படைகள் நுழைய போகின்றன என்ற சதித்திட்டத்தை அறிந்தவுடன் உடனடியாக பொற்கோவிலுக்கு இராணுவத்தை அனுப்பினார். அப்போது கூட இராணுவத்தினர் யாரும் காலணிகளை அணிந்து உள்ளே செல்லக்கூடாது, கோவிலுக்குள் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது, தீவிரவாதிகளை மட்டுமே சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதித்தார். இந்த நடவடிக்கைக்கு பின் பொற்கோவிலை யாரும் எதிர்பாராத விதத்தில் மிக சிறப்பாக பல கோடி ரூபாய் செலவிட்டு சீரமைத்து கொடுத்தார் இந்திரா காந்தி. இப்படி திட்டமிடலில் ஆழ்ந்த அரசியல் பார்வையும் நாட்டின் நலனின் தீவிர அக்கறையும் இருந்தது. எனவே பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தியின் செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வை, சீரிய ஆளுமை ஆகியவற்றையும் அரசியல் வியூகங்களையும் கற்றுத் தெரிந்தால்தான் அவரால் நிச்சயமாக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவாக முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை.